வணக்கம் பர்டேஸ். இன்னைக்கு வந்து கொல்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸை கொல்கட்டையே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு கடலப்பருப்பை வந்து நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து ஆற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக நுணுக்கிக்கிட்டேன். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது, ஏன்னா சாப்பிடக்குள்ள அது நல்லா இருக்காது அந்தளவுக்கு. ஸோ லைட்டாக நுணுக்கிக்கணும். இப்போ நுணுக்கி எடுத்தாச்சு. அது இந்த கேப்பில் வந்து பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து கழுவி காய போட்டு பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. மாவாக அரைச்சி எடுத்தாச்சு. அதில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா மாவு மாதிரிக்க நல்லா இந்த மாதிரி தட்டுற அளவுக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இந்த இலை கொழுக்கட்டை இந்த மாதிரி கொழுக்கட்டை எல்லாமே செய்யணும். ஏன்னா கையில் வந்து ஒட்டிக்கொள்ளு, அதனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டஃபிங்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வேக வச்சு அரைச்சி நுணுக்கி எடுத்த அந்த கடலப்பருப்பு, அப்புறம் வந்து துருகின தேங்காய், 2 ஏலக்காய், அப்புறம் வந்து வெள்ளைப்பாவு காய்ச்சி வச்சுருக்கோம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி மறுக்கி கிளறி நல்லா உதிர மாதிரிக்கே இருக்கணும். அது அப்போ தான் வந்து சாப்பிடக்குள்ள நல்லாயிருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி ஆகிடும். வந்து இந்த மாதிரிக்க செஞ்சு இப்போ எல்லாத்தையும் வந்து இது பார்த்திங்கன்னா இலை கொழுக்கட்டை நிறையா செஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பூண்டு மாதிரிக்க ஷேப்பில் செஞ்சுருக்கோம். அப்புறம் வந்து இந்த இது செய்வாங்கல்ல, சோமோசா செய்வாங்கள்ல, அந்த மாதிரி ஷேப்லலாம் செஞ்சுருந்தோம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து இப்போ இட்லி பானையில் வச்சு வேக வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுருக்கோம். இட்லி பானையில் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெந்தாலே போதும், நல்லா வெந்து போயிடும். வந்து இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. பை பர்டேஸ்.